உங்களுக்கு தெரியுமா? சக்சஸ் ஆன மனுஷங்களுக்கும் இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கிற மனுஷங்களுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் டேலண்ட் இல்ல, லக் இல்ல, ரிசோர்சஸ் இல்ல. வெறும் 10 சின்ன ஹாபிட்ஸ் தான். இந்த வீடியோ முழுசா பாருங்க. ஒரு ஹாபிட் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கடைசி ஹாபிட் தான் மத்தவங்க யாரும் சொல்லாத ஆனா ரியலா லைஃபை மாத்தக்கூடிய ஒண்ணு. இந்த 10 ஹாபிட்ஸை நான் ஒரு புத்தகத்துல படிச்சு சொல்லல. லைஃப்ல ஃபெயில் ஆகி பின்னாடி ஸ்டாண்ட் அப் பண்ணின நிஜ மனுஷங்களை பார்த்து அவங்க தினமும் என்ன பண்ணாங்கன்னு கவனிச்சு எடுத்தது. இதுல ஒவ்வொரு ஹாபிட்டும் காம்ப்ளிகேட்டட் இல்ல. இன்னைக்கே இந்த நிமிஷமே அப்ளை பண்ணக்கூடியது. நான் இந்த வீடியோவை 2 பகுதியா பிரிச்சிருக்கேன். முதல் 5 ஹாபிட்ஸ் உங்க டெய்லி டிசிப்ளினை பத்தி, அடுத்த 5 ஹாபிட்ஸ் உங்க மைண்ட் செட்டை பத்தி. கடைசி வரைக்கும் இருங்க. போனஸ் ஹாபிட் ஒண்ணு இருக்கு. முதல் ஹாபிட் ஷோ அப் பண்றது. நாம எல்லோரும் ஒரு நல்ல நாள் வரும்னு காத்திருக்கோம். மூட் சரியா இருக்கிற நாள், எனர்ஜி நல்லா இருக்கிற நாள், பர்ஃபெக்டா தோணுற நாள். ஆனா அந்த நாள் ஒருபோதும் வராது. சக்சஸ் ஆன மனுஷங்களையும் கேளுங்க. அவங்களுக்கும் மூடு சரியில்லாத நாட்கள் இருக்கும். ஸ்லீப் போதாத நாட்கள், டென்ஷனா இருக்கிற நாட்கள். ஆனா மூட் எப்படி இருந்தாலும் அவங்க தினமும் ஷோ அப் பண்ணுவாங்க. படிக்கிறது, ஒர்க் பண்றது, ஒர்க் அவுட் பண்றது, எதுவா இருந்தாலும். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். 2 பேரு ஒரே கோர்ஸ்ல ஜாயின் ஆனாங்க. ஒருத்தர் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கிற நாள் மட்டும் படிச்சாங்க. வாரத்துல 2, 3 நாள். இன்னொருத்தர் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருந்தாலும் தினமும் 30 நிமிடம் மினிமம் படிச்சாங்க. 6 மாசம் கழிச்சு 2 பேருக்கும் இடையில் உள்ள கேப் ஒரே ஒரு ரீசனால வந்தது. கன்சிஸ்டன்சி. மோட்டிவேஷன் உங்களுக்காக காத்திருக்காது. நீங்க தான் அதுக்காக காத்திருக்கணும். இரண்டாவது ஹாபிட் 1% ரூல். நாம பெரிய ஜம்ப் தேடுகிறோம். ஒரே நாள்ல முழுசா மாறணும்னு நினைக்கிறோம். இந்த மாதம் முழுசா மாத்திடுவேன்னு பெரிய ரிசல்யூஷன் வைக்கிறோம். அதுதான் நாம செய்யற பெரிய தப்பு. உண்மையான மாற்றம் வர்றது தினமும் 1% கூடுதலா முயற்சி பண்றதுல இருந்துதான். இந்த 1% கண்ணுக்கு தெரியாது. ஆனா காம்பவுண்ட் ஆகும்போது அதோட எஃபெக்ட் பெரியதா இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரே இரவுல எல்லாம் படிக்கிறதுக்கு பதிலா தினமும் 20 நிமிடம் எக்ஸ்ட்ரா படிச்சா 1 மாசம் கழிச்சு பாருங்க. அது 10 hours எக்ஸ்ட்ரா ஸ்டடி ஆகிடும். ஸ்ட்ரெஸ் இல்லாம. ஃபிட்னஸ்லயும் இதே ரூல் தான். தினமும் ஒரு எக்ஸ்ட்ரா புஷ்அப் 1 மாசம் கழிச்சு அது ஒரு முழு ரொட்டீன் ஆகும். பர்ஃபெக்ட் டே வேணாம், ப்ராக்ரஸ் டே போதும். மூணாவது ஹாபிட் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பதிலா கண்ட்ரோல் பண்றதுல ஃபோக்கஸ் பண்றது. லைஃப்ல நடக்கிற எல்லாத்தையும் நாம கண்ட்ரோல் பண்ண முடியாது. டிராஃபிக், வெதர், மத்தவங்க பிஹேவியர். ஆனா நாம எப்படி ரியாக்ட் பண்றோம்னு அது நம்ம கையில தான் இருக்கு. ஒரு ஆபீஸ்ல 2 பேருக்கு ஒரே ப்ரமோஷன் கிடைக்கல. ஒருத்தர் மேனேஜ்மெண்ட் பயாஸ்டா இருக்கு, ஃபேவரட்டிசம் நடக்குதுன்னு தினமும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இன்னொருத்தர் அதே டிசப்பாயின்ட்மெண்ட் ஃபீல் பண்ணாலும் அடுத்த முறை என்ன ஸ்கில் கூட வேணும், என்ன ஃபீட்பேக் கிடைச்சதுன்னு ஃபோக்கஸ் பண்ணாங்க. 6 மாசம் கழிச்சு யார் ப்ரமோஷன் வாங்குவாங்கன்னு நீங்களே யோசிங்க. உங்க எனர்ஜியை கம்ப்ளைண்ட்ல வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா உங்க கையில இருக்கிற நெக்ஸ்ட் ஆக்ஷன்ல போடுங்க. நாலாவது ஹாபிட் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றது. நாம எல்லோரும் சேஃபா, ஈஸியா, ப்ரெடிக்டபிளா இருக்கிறதை தேடுகிறோம். ஆனா ரியல் growth வர்றது நமக்கு பயமா இருக்கிற இடத்துல தான். கோல்டு கால் பண்றது, ஸ்டேஜ்ல பேசுறது, புது ஸ்கில் ட்ரை பண்றது,
யாருக்கிட்டயாவது இல்லன்னு கேட்கிற ரிஸ்க் எடுக்கிறது, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். ஒருத்தர் இன்டர்வியூக்கு போக பயந்து 3 வருஷமா ஒரே ஜாப்ல ஸ்டக் ஆகி இருந்தாங்க. இன்னொருத்தர் அந்த பயத்தையே எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு மாசமும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க. ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல. 1 வருஷத்துக்குள்ள அவங்க சேலரி டபுள் ஆகிடுச்சு. கம்ஃபர்ட் ஓட வெளியே தான் உங்க அடுத்த வெர்ஷன் இருக்கு. 5வது ஹாபிட், போனை கண்ட்ரோல் பண்றது. நம்ம ட்ரீம்களை சைலண்டா கொள்றது போன் ஸ்க்ரோல் பண்ற ஹாபிட் தான். நாம ஒரு 5 நிமிடம்னு போன் எடுத்து 45 நிமிடம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்திருப்போம். அது தெரியாம போச்சு. ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணுங்க. நாள் ஆரம்பிச்ச முதல் 1 ஹவர் மற்றும் தூங்க போற முன்ன 1 ஹவர் போன் டச் பண்ணாதீங்க. ஒரே கோல் வச்சிருக்கிற 2 பேரை எடுத்துக்கோங்க. ஒருத்தர் தினமும் 2 to 3 மணி நேரம் சோசியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்றாங்க. இன்னொருத்தர் அந்த டைமை ஸ்கில் பில்ட் பண்ண, படிக்க, பிளான் பண்ண யூஸ் பண்றாங்க. ஒரு வருஷம் கழிச்சு 700 to 800 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு. அந்த கேப் எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிங்க. 6வது ஹாபிட், ஃபெயிலியரை ஒரு டிஃபீட்டா இல்ல டேட்டாவா பாருங்க. ஒரு ஆண்டர்பிரினியர் 3 பிசினஸ்ல ஃபெயில் ஆன பிறகுதான் 4வது பிசினஸ் கிளிக் ஆச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஃபெயிலும் அவருக்கு என்ன வேலை செய்யாதுன்னு கத்து கொடுத்தது. முதல் பிசினஸ்ல ராங் மார்க்கெட் தேர்ந்தெடுத்தது தெரிஞ்சுது. 2வது பிசினஸ்ல கேஷ் ஃப்ளோ மேனேஜ் பண்ண தெரியலன்னு தெரிஞ்சுது. 3வது பிசினஸ்ல டீமை சரியா பில்ட் பண்ணலன்னு தெரிஞ்சுது. 4வது தடவை இந்த 3 லெசனையும் அப்ளை பண்ணி அது சக்சஸ் ஆச்சு. ஃபெயில் ஆகுறது ப்ராப்ளம் இல்லை. ஃபெயில் ஆன இடத்துல நின்னுட்டு அதே தப்பையே திரும்ப திரும்ப பண்றதுதான் ரியல் ப்ராப்ளம். 7வது ஹாபிட், யாரோட நேரம் செலவு பண்றீங்களோ அவங்க தான் உங்க ஸ்டாண்டர்டை தீர்மானிக்கிறாங்க. யாரையும் விட்டுடுங்கன்னு சொல்லல. ஆனா யார் உங்களுக்கு புஷ் கொடுக்கறாங்க, யார் உங்க கோலை கேலி பண்றாங்க, யார் இது எல்லாம் நடக்காதுன்னு சொல்றாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க. ஒரு சிம்பிள் டெஸ்ட், உங்க க்ளோசஸ்ட் 5 நபர்களை யோசிங்க. அவங்களோட ஆவரேஜ் எனர்ஜி, ஆம்பிஷன், டிசிப்ளின் என்ன மாதிரி இருக்கு? பெரும்பாலும் அதுதான் உங்க ஃபியூச்சராவும் இருக்கும். உங்க என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்றது கஷ்டமா தோணலாம். ஆனா அதுதான் உங்க growth-ஐ டிசைட் பண்ணுது. 8வது ஹாபிட், உங்க கோலை எழுதி வையுங்க. மைண்ட்ல மட்டும் வச்சுக்கிற ஒரு விஷ் வெறும் விஷாவே இருக்கும். பேப்பர்ல எழுதின நிமிஷம் அது ஒரு டார்கெட் ஆகும். தினமும் 2 வரி எழுதுங்க. இன்னைக்கு என்ன பண்ணணும், நேத்து என்ன கத்துக்கிட்டேன்னு. இது 2 நிமிடம்தான் ஆகும். ஆனா 1 மாசம் கழிச்சு உங்க ஓன் ப்ராக்ரஸை பார்த்தா அது ஒரு பெரிய மோட்டிவேஷனா மாறிடும். 9வது ஹாபிட், ஓய்வு எடுக்கிறது தப்பு இல்ல. நான் ஸ்டாப் ஹசல் பண்ணி ஒரு பாயிண்ட்ல பர்ன் அவுட் ஆகி முழுசா நிக்கிறதுக்கு பதிலா சஸ்டைனபிளா ஸ்டெடி பேஸ்ல முன்னேறுங்க. நிறைய பேரு ஓய்வு எடுத்தா கில்ட் ஃபீல் பண்றாங்க. ஆனா பாடிக்கும் மைண்டுக்கும் ரெக்கவர் ஆக டைம் வேணும். ரெஸ்ட் பண்றது உங்க ப்ராக்ரஸை நிறுத்தல, அதுதான் அதுக்கு ஃபியூவல் கொடுக்குது. கடைசி ஹாபிட், மத்தவங்க செய்யாத ஒண்ணு. உங்க கோலை யாருக்கிட்டையாவது சத்தமா சொல்லுங்க. சைலண்டா கனவு காண்றவங்க ஈஸியா அதை விட்டுடுவாங்க. ஏன்னா யாருக்கும் தெரியாது, யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒருத்தர்கிட்ட கமிட் பண்ணிட்டு சொன்னா அதை கம்ப்ளீட் பண்ணணும்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். இதுக்கு பேரு அக்கௌண்டபிலிட்டி. உங்க ஃப்ரெண்டு கிட்டயோ ஃபேமிலி கிட்டயோ நான் இந்த மாசம் இதை அச்சீவ் பண்ண போறேன்னு சொல்லுங்க. அந்த ஒரு வாக்கியம் உங்க ஃபாலோ த்ரூவை பல மடங்கு அதிகரிக்கும். சைலண்டா கனவு காண்றவங்க
லூஸ் ஆவாங்க. லவுடா கமெண்ட் பண்றவங்க வின் ஆவாங்க. இந்த 10 ஹேபிட்ஸை ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம். ஷோ அப் பண்ணுங்க. மூட் எப்படி இருந்தாலும் 1% கூடுதலா முயற்சி பண்ணுங்க. தினமும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பதிலா கண்ட்ரோல் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அன்கம்ஃபர்டபுளா இருக்கிறத தேடி போங்க. போனை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஃபெயிலியரை டேட்டாவா பாருங்க. உங்க சர்க்கிளை கவனிங்க. கோலை எழுதி வைங்க. ஓய்வு எடுங்க கில்ட் இல்லாம. மற்றும் உங்க கோலை சத்தமா சொல்லுங்க. இதுல எது உங்களுக்கு இன்னைக்கே தேவைன்னு கீழே கமெண்ட்ல அந்த நம்பரை போடுங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்டும் படிச்சு ரிப்ளை பண்றேன். இது மாதிரி ரியல் பிராக்டிக்கல் மைண்ட் செட் கண்டென்ட் வேணும்னா விதை தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ வெட்னஸ்டே வரும். நான் விதை தமிழா. நன்றி.